அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது படிக்கட்டுகள். நம் வீட்டின் படிக்கட்டுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது வீட்டு வாசல் படிக்கட்டாக இருக்கட்டும், ஏணி படிக்கட்டுகளாக இருக்கட்டும், படிக்கட்டில் சிறு உடைசல் இருந்தாலும் உடனே சரி செய்ய வேண்டும். அதை சரி செய்யாமல் பிறகு மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் செய்யக்கூடாது. படிக்கட்டுகள் உடைவதற்கு முன்னரும் உடைந்த பின்னரும் நீங்கள் அனுபவித்த நல்ல மற்றும் கெடுபலன்களை நீங்களே நினைவு கூர்ந்து பாருங்கள், புரியும். சனி என்பது நோய், கடன், எதிரி தொல்லை, அதை குறிக்கக்கூடியவர். சேதாரமடைந்த கட்டிடம், சேதாரமடைந்த படிக்கட்டுகள், இவை யாவும் சனியை குறிக்கும். படிக்கட்டுகள், நம் வீட்டின் படிக்கட்டுகளை ரேவதி நட்சத்திரம் குறிக்கும். புதன் பகவான், விஷ்ணு பகவானின் நட்சத்திரம், விஷ்ணு பகவான் புதன் பகவானின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம்தான் படிக்கட்டுகளை குறிக்கும். விஷ்ணு என்றால் லட்சுமியின் கணவர், பெருமாள் லட்சுமி. அப்பேற்பட்ட செல்வம் தரக்கூடிய கடவுள்தான் நம் வீட்டு படிக்கட்டுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுபோக படிக்கட்டுகள் டேமேஜ் ஆகி இருந்தால் உடனே பராமரிப்பு பணி செய்ய வேண்டும். படிக்கட்டுகள் உடைந்து இருப்பின் உடனே சரி செய்யப்பட வேண்டும். படிக்கட்டுகள் உடைந்திருந்தால் அங்கு சனி வாசம் செய்ய தொடங்குவார். சனி என்றால் உங்களுக்கே புரியும், கடன் கொடுப்பவர், எதிரி தொல்லை கொடுப்பவர், நோய் மருத்துவ செலவை கொடுப்பவர். சனி என்றால் பயம் அல்லவா, அது நமக்கு தேவையில்லை. ஆகவே படிக்கட்டுகள் சுத்தம் அவசியம். நல்ல ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் ஓடிக்கொண்டு இருந்தாலும் படிக்கட்டுகள் பிரச்சனை இருப்பின் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனப்பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை, ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதே போல தான் வீடு முற்றமும் சுத்தம் செய்வது அவசியம். வீட்டு முற்றத்தில் எப்பவுமே சுத்தமாக இருக்க வேண்டும். வீடு முற்றும் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடாது. குண்டு குழி இதெல்லாம் சனிதான் சொல்லும். பெரும்பாலும் சுயஜாதத்தில் 4ஆம் வீட்டில் சனி இருந்தால் குண்டு குழி, ஜல்லிக்கற்கள் தெரியும்படியான குண்டு குழி ரோடுகள், பள்ளம் மேடுகள் இருக்கும். அதை சமன் செய்வது நன்று. வீட்டு முற்றம் இல்லையெனில் சனிதான் வாசம் செய்வார். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களில் மிகப்பெரிய கிரகங்கள் சனி மற்றும் குரு தான். குரு நல்லவர், குரு நல்ல சுபகிரகம், சனி அசுப கிரகம். இவை இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும். படிக்கட்டுகள் உடைந்தால் உடனே சரி செய்ய வேண்டும். சனியை பராமரிப்பு செய்ய வேண்டும். பராமரிப்பு என்ற வார்த்தையை சனிதான் சொல்லும். குரு என்றால் சுபகாரகம், பெரிய பணம், பெரிய தனம், பெரிய ஆரோக்கியம், நுரையீரல். நமது மார்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல், நம் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியவர் தான் குரு. நோயை குறிக்கக்கூடியவர் சனி. அதனால்தான் வீட்டின் உள்ளும் சரி, வீட்டின் வெளியிலும் சரி குப்பையை தேங்க வைக்க மாட்டார்கள். வாரம் வீட்டில் அடையும் தூசிகளை, ஒட்டடைகளை வேகமாக கிளீன் செய்வார்கள். அதேபோல் வீட்டு படிக்கட்டிலும் அப்படித்தான், எப்போவுமே சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டு முற்றமும் அப்படித்தான், காலை மாலை இருவேளை சுத்தம் செய்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவசியம். இதெல்லாம் அவசியப்படுத்தினார்கள் ஆதி காலத்தில். இப்போது அதை கண்டுகொள்வதில்லை. ஆதலால் நாம் சம்பாதிக்கும் பணம் யாவும் மருத்துவ செலவிற்கும், எதிரி தொல்லைகளுக்கும், வழக்குக்கும், வண்டி செலவுகளுக்கும், வீண் விரோத சண்டைகளுக்கும் செலவழித்து வருகிறோம். பணம் நிற்பதில்லை யாருக்கும். ஒரு சில விஷயங்கள், சின்ன விஷயங்களை பின்பற்றினால் போதும், நாம் ஓரளவுக்கு நன்றாக வாழ முடியும். நன்றி.